டு காட். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். தினம் ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். சோத்திரம். கனியை பற்றி நம்ம வாசிக்கலாம். ஆமென். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17 20 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்கள் கனியினாலே அவர்களை அறிவீர்கள். பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது கனி. நல்ல மரம் நல்ல கனி தானே கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். அதான் உண்மை. வேப்ப மரம் கசப்பான இதுதான் தரும். அதே மாதிரி அத்திப்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு புளிக்கும், காயாக இருந்தால் அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திராட்சை பழமும் நல்ல இதுதான் கொடுக்கும். இப்படி பாவக்காய் கூட பாருங்கள், கொஞ்சம் கசப்பை தான் தரும். அதுபோல் நல்ல மரம்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். மனுஷனும் என்ன பண்ணுறாங்க, 2 கனியை கொடுக்குறாங்க பாருங்க. சிலர் கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ள பொய் இருக்கும், திருடு இருக்கும், கசப்பு இருக்கும், சபீத்தல் இருக்கும், அடுத்தவங்ககிட்ட பேச மாட்டாங்க. இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் மனுஷங்கிட்ட இருக்குதுங்க. மனுஷங்கிட்ட நிறைய கெட்ட கனிகள் இருக்குது. கோபம், எரிச்சல், வைராக்கியம், பழி வாங்குதல், இப்படி கலக்கு மூட்டுறது, பொய் சாட்சிகள் சொல்றது, இதெல்லாம் கெட்ட கனிக. ஒரே ஊற்றுல இருந்து என்ன பண்ணாது, இந்த கனிகள் எல்லாம் வருது, மனுஷனுக்கு தான் வருது. ஆனா மற்றதுலாம் என்ன பண்ணாது, வராது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல கனி கொடுக்கலாம். எப்படி சொல்றாரு பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல, நல்ல கனி கூட மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படுவாருமா. அப்ப அக்னினா என்ன, நீ இயேசுவுக்காக வைராக்கியமா இருந்து உண்மையா நீதியா, இயேசுதான் உண்மையான தெய்வம், அவருக்காக நான் வாழுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து நீ வாழணும். உன் நடக்க, உன் செயல், உன் சொல்லு, உன் வாழ்க்கை, உன் பிள்ளைங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் நாம் காணப்பட வேண்டும். உலக பிரகாரம் வாழவே கூடாது. உலக பிரகாரம் நீ வாழ்ந்தீன்னா ஆண்டவர் சொல்றாரு, நரகத்துல தள்ளிடுவேன், எரிகிற அக்னி நரகத்துல தள்ளிடுவேன். அப்போ நீ என்ன பண்ணணும், நல்ல கனி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கனி கொடு மரம்லாம் என்ன பண்ணுவேன், வெட்டுண்டு அக்னியில போடும். அது எதுனா பிரயோஜனமா, சாம்பலா போயிடும். அப்போ உன் ஆத்மா எங்க போயிடும், நரகத்துக்கு போயிடும். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இதை கேட்கிற வாலிப பிள்ளைங்களே, வாலிப கன்னி பெண்களே, வயதானவர்களே, நடுத்தரமானவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசியே, ஊழியக்காரர்களே, மனதிரும்புங்க. உங்க ஆத்மாவில், ஆவியில, சரீரத்துல நல்ல கனி கொடுங்க. கோபம், எரிச்சல் எல்லாம் வேண்டாம், தூக்கி போடுங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. கூடுமான வரைக்கும் சீக்கிரமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நோவா காலத்துல சொன்னாங்க, யாரும் கேட்கல, தண்ணினால அழிச்சாரு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அக்னியினால் அழிக்க போகிறாரு. அதான் அங்கங்க என்ன பண்ணுது, போர்கள் நடக்குது. இது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்குது. தயவு செய்து இதை கேட்கிற பிள்ளைங்களே, நீங்க மனம் திரும்புங்க. மற்றவங்களை மனம் திரும்ப நீங்க ஒரு சாட்சியா இருங்க. நீங்க சாட்சியா இருந்தாதான் மற்றவங்க மனம் திரும்ப முடியும். நீங்க சாட்சி இல்லைன்னா அவங்க மனம் திரும்ப முடியாது. உங்க பிள்ளைங்க மனம் திரும்ப முடியாது. பெற்றோர்கள் சாட்சியா இருக்கணும், பிள்ளைகள் சாட்சியா இருப்பார்கள். தயவு செய்து உலக ஆசை, உலக ஆடம்பரம் எல்லாம் வெறுத்துடுங்க. நல்ல கனி கொடுங்க. தேவையான ட்ரெஸ் போடுங்க, தேவைக்கு மீறி ட்ரெஸ் போடாதீங்க, தேவைக்கு மீறி எதுவும் செலவு பண்ணாதீங்க. கர்த்தருக்கு பிரியமா இருங்க. அங்கங்க பாருங்க, குண்டு போட்டு இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்காங்க. என்னையும் கர்த்தர் சுகமா வச்சிருக்காரு. நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனம் திரும்புங்க, நல்ல கனி கொடுங்க. இல்லைன்னா உங்களை ஆண்டவர் நரகத்துல போட்டுருன்னு சொல்றாரு. மனம் திரும்புங்க மகளே, மனம் திரும்புங்க பிள்ளைங்களே, மனம் திரும்புங்க ஏசப்பா பிள்ளைங்களே, புறஜாதி பிள்ளைகளே, மனம் திரும்புங்க. சீக்கிரமா மனம் திரும்புங்க. ஏசப்பா வரப்போகிறாரு.
நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். நல்ல கனி கொடுக்கட்டும். கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக வாழட்டும். பிள்ளைங்க இயேசுவுக்காக வாழட்டும். வருகிற நாட்கள் பொல்லாதது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு உமக்காய் வாழ அர்ப்பணிக்க நீங்க உதவி செய்வீராக. இதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். பாவத்திலிருந்து விடுதலையாகட்டும் என்று மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.